गंगा लक्ष्मण मुनीन्द्र पदाब्ज भृंगम श्री वासुदेव गुरुवर्य कृपावलंबम श्री वीरराघव गुरुत्तमलब्धप्लवं श्रीवत्सचिन्नम अथमर्षणमाश्रयामः। आकाशादिकरणम् आकाशस्थलिंगात् ஒரே சூத்திரம் கொண்ட அதிகரணம். முதல் அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் 8வது அதிகரணம். இதில் வரும்பொழுது यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति सदैव सौम्य इदमग्र आसीत् तत् तेजो असृजत आत्मा वा इदमेक एवाग्र आसीत्। सर्वाणि भूतानि आकाशादेव समुत्पद्यन्ते அப்படின்ற இந்த வாக்கியங்களில் சத்து ஆத்மா அப்படின்ற பொதுவான பதங்களை கொண்டு அந்த பதங்களால் சொல்லப்படுபவன் பரமாத்மா அப்படின்றத கீழே 3 அதிகரணங்கள் ஈக்ஷத அதிகரணம், ஆனந்தமய அதிகரணம், அந்தர் அதிகரணம் இதில் சாட்சியார். இப்போ இந்த அதிகரணத்திலிருந்து இன்னும் சிலதில் விசேஷமான சொற்கள் அந்த பதத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்கிறதா இல்லை பரபிரம்மத்தை சொல்கிறதா அப்படின்றது. இங்கே சாந்தோக்கியத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியம் விஷய வாக்கியம். அஸ்ய லோகஸ்ய கா கதிரிதி ஆகாஷ இதிகோ வாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே आकाशं प्रत्यस्तं यन्ति आकाशोक्येवभ्यो जायान् आकाशः परायणम्. இந்த லோகத்துக்கு கதி என்ன அப்படின்னு கேள்வி வர அதுக்கு பதில் சொல்லும் பொழுது ஆகாசம்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணம் வரும்பொழுது எல்லா வஸ்துக்களும் அந்த ஆகாசத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்ற வாக்கியமும் அதுதான் லயத்தில் வரச்சையும் அடையிறது அப்படின்னும் அதுதான் பெருசாக இருக்கிறது அப்படின்னும் பராயணம் அடைய வேண்டியதும் அதுதான் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இதில் ஆகாச சப்தத்தினால சொல்லப்படுபவன் பிரசித்தமான ஆகாசமா இல்லை பரமாத்மாவா அப்படின்னு இங்கே பூர்வபக்ஷம் இது பிரசித்தமான ஆகாசம்தான், பூதாகாசத்தை தான் சொல்கிறது இந்த பதம். என்னன்னா ஒரு சொல்கிறப்ப எந்த அர்த்தம் நம்மளால் கிரகித்து கொள்கிறோமோ அது சரியாக இருக்கும்பொழுது அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற கிரமத்தில் இங்கே यतो वा इमानि भूतानि जायन्ते सदैव सौम्य इदमग्र आसीत् आत्मा वा इदमेक एवाग्र आसीत् அப்படின்ற அந்த வாக்கியங்களில் சத்து ஆத்மா அப்படின்ற பதங்கள் வந்து பிரம்மத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே ஆகாசம் அப்படின்ற அந்த பதம் எதை சொல்கிறதுன்னு வரும்பொழுது இது பிரசித்தமான ஆகாசத்தை தான் சொல்ல வர்றது. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பூதாகாசம் பௌத்திகமான அந்த ஆகாசம்தான். அதனால் வந்து ஏனால் தஸ்மாத் தஸ்மாத் ஆகாஷா சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே இதுக்கு உபோத்பலமாக ஆகாசத்திலிருந்து தான் எல்லா வஸ்துக்களும் உண்டாச்சின்னு சொல்கிறதுனால இது வந்து ஆகாசம்தான் வந்து இங்கே சொல்லப்படுறது அப்படின்னு பூர்வபக்ஷம். இங்கே ஆத்மாவா அது இதமேக ஏவாகிர ஆசீத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதை எப்படி சொல்கிறது பொருத்தி பார்க்கறது அப்படின்னால்
இந்த ஆத்ம சப்தம்ன்றது எங்கேயும் வியாபிச்சு இருக்கிறத சொல்கிறது. அதனால் அது சேத்தனனை தான் குறித்து சொல்லவும் இல்லை, அச்சேதனத்தையும் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அப்படின்னு சொல்லி, அதுக்கு உதாரணத்துக்கு மிருதாத்மகா கடகா, இந்த கடமானது மண்ண ஆத்மாவாக உடையது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதனால் இந்த ஆத்மா கட்டம் அதான் அங்கே ஆத்மான்றதுக்கு ஸ்வரூபம் ரூபம்னு அர்த்தம். அதனால் அது சேத்தனன்னு சொல்கிறதுக்கு மாத்திரம்தான் வரும்னு இல்லை, அதனால் அச்சேதனத்தையும் சொல்லும். அதனால் இங்கே ஆத்ம சுத்தம் இந்த ஆகாசத்தை சொல்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ளது அப்படின்னு. அதுக்கு அப்புறம் வரும் பொழுது இந்த ஆகாஷோக்கேவ ஆனந்தோ அப்படின்ற அந்த வாக்கியத்தையும் எடுத்து ஏஷக்கேவா ஆகாஷக ஆனந்தோஸ், அது அதனால் இந்த ஆகாசம் ஆனந்தத்தோடு கூடினது அப்படின்னும், அதுக்கப்புறம் ஆகாஷோகவை நாமரூப நிர்ணீதா அப்படின்னு நாம ரூபங்களை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எப்படி வச்சுக்கணும்னா, இங்கே சத்து ஆத்மான்ற பதமும் ஆகாசத்தை தான் சொல்கிறது அப்படின்னு இங்கே பூர்வபட்சம். சித்தாந்தம் வரும்பொழுது ஆகாஷா தல்லிங்காத், ஆகாஷா இங்கே ஆகாச சப்தத்தினால சொல்லப்படுபவன் பரமாத்மா தான். தல்லிங்காத் அதற்கான அடையாளங்கள் இங்கே இருக்கிறதுனால காரணம், அதற்கான காரணங்கள் இங்கே இருக்கிறதுனால இது பரமாத்மாவை தான் சொல்கிறது அப்படின்னு. என்னன்னா இங்கே என்னன்னா பிரசித்தவத்து நிர்தேசம் அப்படின்னு, அதாவது வாக்கியங்கள் வரும்பொழுது ரெண்டு விதமாக இருக்குது. சில வாக்கியங்கள் புதுசாக ஒரு தகவலை சொல்கிறது, சில வாக்கியங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச தகவலை இப்படி தானே அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே, அந்த ஹா அப்படின்ற அந்த பதம் அதெல்லாம் இது ஆகாசத்துலேருந்தான உற்பத்தி ஆட்சி தானே அப்படின்னு வர்றதுனால இது ஏற்கனவே பிரசித்தமாக இருக்கிற விஷயத்தை சொல்கிறது இந்த அதிகரணம். அதுக்கப்புறம் பிராணாதிகரணம், சர்வத்திர பிரசித்த அதிகரணம், இதெல்லாம் இந்த மாதிரியான கிரமத்தில். அதனால் அதுக்கப்புறம் இங்கே இந்த விஷய வாக்கியத்தில் வரும் பொழுது ஆகாஷா பராயணம் ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி தெரிஞ்ச விஷயத்தை திரும்பவும் சொல்லும்பொழுது இதுதான். அதனால் இங்கே ஆகாஷோக்கேவேபியோ ஜாயான இதுதான் பெரிதாக இருக்குன்றதும், அதுக்கப்புறம் ஆகாஷா பராயணம் அதுதான் அடைய வேண்டிய வஸ்து அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே இந்த ஆகாச சப்தத்தினால சொல்லப்படுறவன் பரமாத்மா தான் அப்படி. அப்போது அதனால் இங்கே இந்த ஆகாச சப்தத்துக்கு இந்த வாக்கியத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி தான் மிச்ச இடத்துலையும் வியாக்கியானம் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு. அங்கே அதுக்கப்புறம் மிருதாத்மகா கடகா அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அங்கேயும் பிரசித்தம் நிர்தேசம் இருக்கு.
हिरण्यश्वशु एषः இங்கேயும் பிரசித்தவ நிர்தேசம் இருக்கு, இங்கேயும் பிரசித்தவ நிர்தேசம் இருக்கு. வேற அதெல்லாம் பிரசித்தவ நிர்தேசம் வந்து அனுவாத போட்டிகள். இங்கே ஏஷா அந்தராதித்யே அந்தராதித்யே புருஷோ துஷ்யதே. இது வரைக்கும் தான் அனுவாதம். அதுக்கு மேல இருக்கிறது அனுவாதம் கிடையாது. அனுபவிய நூதன தர்மாக மேல இருக்கிறதுலாம் கிடையாது. திருஷ்யதை பரியந்தம் தான் அனுவாதம். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் மாதேயம். இங்கே அக்ஷரம் வந்து ஏழாவது அக்ஷரம் அதிகம் இருக்கு. அந்த இடத்துல வந்து எத்தது அதிரேஷம் அந்த வாக்கியம் எதிர்ந்து அதிரேஷம் அப்படிங்கிறதுனாலே இதே நோக்கி இருக்கிறது தான். ஆனால் எதிர் பதம் இருக்கு. எதிர் பதம் இருந்தாலும் நூத்தனமாக இருக்கிறதுனால விஜயம் யோகிஷ்டா எதற்கு சோமியம் பசுமானது அந்த இடத்துல எதிர் இருந்தாங்க. யோகிஷ்டா பரவாயில்ல. எதற்கு சோமியம் நடந்த எச்சந்தம் இருந்தால் கூட அது விஜயம் தான். எச்சந்தம் இருந்தால் கூட ஏதாவது ஓட்டி பண்ணி ஏன் சொல்றாங்க ஆகாசத்தை லிங்கம் தான் சொல்லுவீங்க. ஏற்றுதான் தர்மம் இல்லை, நூத்தன தர்மம் இல்லை. அது வேதம் எச்சம் இருக்கிற இடத்துலயே வேதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏவம் வித்வான் பௌர்ணவாசி ஏவம் வித்வான் அவர் பௌர்ணவாசி எதற்கு சில இடத்துல எச்சம் வேதத்தில் யோகி பிராப்தி இருந்தால் ஸ்வரம் மாறுறது வேற்றனை எல்லாம் சொல்றாங்க இல்லையா, வேற்றனை கிடையாது சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து சாதாரண இங்கே விவாதம் செய்யறவங்க மட்டும் இதெல்லாம் வந்து சாதாரணமே கல்லிங்காருக்கு இருக்கிறதுனால ஏதும் தெரியுது. ஆனால் சுரபிராசி அர்த்த ஸ்வபாவத்தை வச்சுட்டு தான் இங்கே சித்தாந்தம் சொல்லுவாங்க. அதே அர்த்த ஸ்வபாவம்னா பூர்வ பிராப்தம். சதய சூரியராதி இத்தியாதினா பிராப்தம் என்பது இதெல்லாம் இருக்கு. ஜாயஸ்தம் பிராயணம் அதெல்லாம் சர்வாணி இமாதி பூதானி ஆகாஷாதேவ சமர்ப்பணத்திற்கு இது மொத்தமே அனுவாதம் தான். பீఠத்தில் வரும்பொழுது ஆகாசத்தையா சொல்றாங்க. அதை பிரிச்சு விடுறோம். திருஷ்டி விதிதான் இருக்கும். அதனால உபாசனம் கிடையாது. பரமாத்மா உபாசனம் கிடையாது. கீத உபாசனம் தான். கீத உபாசனம் தான். ஆனால் வந்து டாக்டர் அந்த இவருடைய குணங்கள் மாத்திரம் பரமாத்மா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிறது தான் இது. அச்சலோகத்தை காலத்தீங்க அதுக்கு முன்னாடி வந்து பிருத்திவி லோகம் சொர்க்கலோகம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தான். சொல்லிட்டு வந்தான் இல்லையா. இதெல்லாம் உத்தீசத்து சம்மந்தப்பட்டது தான். இதை மாத்திரம் விச்சேதம் பண்ணணும். சகிகர்த்தா மாதிரி சகிகர்த்தா மாதிரியே சகிகர்த்தா ஜீவ பிரகடனத்தில் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம், லிங்கத்தினால பரமாத்மா ஆத்மாவா இதமேக ஏவாகிர ஆசீத் தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆகாஷ சம்பூதா இப்படிங்கிற இந்த வாக்கியத்துக்கு பூர்வபட்சத்தில் வரும்பொழுது ஆகாசம் வாயு இந்த வஸ்துக்களுக்கு ரெண்டு நிலை உண்டு. சூஷ்ம நிலை ஸ்தூல நிலை. சூஷ்ம நிலையாக இருந்த அந்த ஆகாசம் தானே ஸ்தூல நிலையாக மாறித்துன்றது தான் சொல்றதுன்னு பூர்வபட்சத்தில். இங்கே சொல்லலை. இங்கே ஆகாசம் அது இங்கே வரும்பொழுது தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆகாஷ சம்பூதகான ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உண்டாச்சுன்னா இங்கே ஆத்மசப்தத்துக்கு சரீர தொடர்போடு கூடின ஜீவன் அப்படின்னு. அதனால் இது வந்து ஆகாசமும் உற்பத்தி ஆனது அப்படின்ற பரமாத்மாக்கிட்டேருந்து இந்த ஆத்மசப்தம் பரமாத்மாவை சொல்கிறது. அங்கேருந்து
உண்டானது அப்படி. ஆமா ஆமா அதுக்கு அரே சரி அது வந்து வரைச்ச ஆ சமந்தாத்து பிரகாசத்தை நன்றாக பிரகாசிக்கிறது. ஆகாசத்தை பிரகாசிக்கிறது, ஆகாசயத்தின்னு பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்னு. அதனால இந்த சப்தமானது பிரம்மத்தை தான் சொல்றது அப்படின்னு. योग्य